வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலிப்பட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த கூலிப்படத்தில் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் சிறப்பு தோற்றத்தில் வருகிறாரு அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கூலிப்படத்தோட அப்டேட்டை பார்த்துக்கலாம். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள கூலி திரைப்படம் முதல் விமர்சனம் தான் தற்போது இப்போ வெளியாகிருக்குது. வேட்டையன் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது நடித்து வரும் திரைப்படம் தான் கூலி. இதில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கி வர்றாரு. இந்த திரைப்படத்தை சன்பிக் நிறுவனம் சார்பில் கலாநிதி மாறன் தயாரித்து வர்றாரு. இந்த திரைப்படம் ரஜினிகாந்துடன் இணைந்து நாகார்ஜுனா, உபேந்திரா, சௌபின் சகீர், சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், ரெபோ மோனிகா, ஜான் ஜூனியர், எம்ஜிஆர், அமீர்கான் உள்ளிட்ட பலர் நடிக்கிறாங்க. நடிகை பூஜா ஹெக்டே இந்த படத்துக்கு ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க. மேலும் இதற்காக மட்டுமே இவங்க 3 கோடி வரை சம்பளம் இவங்களுக்கு கொடுக்கப்படுறாங்க. மேலும் இந்த படத்திற்கு அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைக்கிறாரு. கிஷன் சங்கராஜன் ஒளிப்பதிவு செய்கிறாரு. இந்த படத்தில் ரஜினிகாந்த் ஒரு கேங்ஸ்டர் ஆக நடிக்கிறாரு. கோல்டு மைக்கிளின் கதையை மையமாக வச்சு எடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தின் படப்பிடிப்பு 30% முடிவடைந்த நிலையில் மீதமுள்ள காட்சிகளை இயக்கத்தில் படக்குழு முழு கவனத்தையும் செலுத்தி வர்றாங்க. இந்த படத்தை கூடிய விரைவில் முடித்து ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பு குழு அறிவிச்சிருக்காங்க. ரஜினிகாந்தின் 171வது திரைப்படமாக இந்த திரைப்படம் எடுக்கப்பட்ட நிலையில் இதைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் இணைய இருக்கிறாரு. இந்த படத்தில் முதல் பாகத்தை இயக்கிய இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் தான் இந்த படத்தையும் இயக்கிறாரு. முதல் பாகத்தில் நடித்த பல நடிகர்கள் இரண்டாவது பாகத்திலையும் இணைந்து நடித்தா கூட இன்னும் பல நடிகர்கள் புதிதாக இணைச்சிருக்கிறாங்க. அதே போல் முதல்ல இந்த படத்தில் பிரபல நடிகர் சிவராஜ்குமார் நடிக்க மாட்டார் என கூறப்பட்ட நிலையில் தற்போது அவர் மீண்டும் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள தயாரி வரும் நிலை அமைஞ்சிருக்குது. ஜெயிலர் 2 படத்தில் களமிறங்கி மாஸ் காட்டும் தெரிக்க விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கிறோம். இதைத் தொடர்ந்து ரஜினியிடம் கேட்டபோது கேப்டன் விஜயகாந்த் கூலி படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் வர்றாரு அப்படின்னு கேள்வி வருது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது அதுக்கு ரஜினி சொன்ன பதில் நமக்கு மெய் செலுத்தி வைக்குது. அது என்னன்னா, விஜயகாந்தின் அன்புக்கு எல்லாருமே அடிமை தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எத்தனையோ நண்பர்கள் இருக்காங்க, அத்தனை நண்பரும் உயிரை கொடுக்குற நண்பர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. விஜயகாந்தை பற்றி பேச எவ்வளவோ இருக்குது. நட்புக்கு இலக்கணம் சொல்லப்போனால் விஜயகாந்த் தான் சொல்ல முடியும். ஒரு முறை பழகிவிட்டால் வாழ்க்கை முழுக்க அதை மறக்கவே முடியாது. அவரது அன்புக்கு அனைவருமே அடிமையாக தான் விடுவார்கள். அதனால தான் அவருக்கு அத்தனை நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊடகங்கள் மீது கூட கோவப்படுவார். ஆனால் அவர் மீது யாருக்கும் கோபமே வராது. காரணம், அவரது கோபத்தில் சுயநலம் இருக்காது. தைரியத்திற்கும் வீரத்துக்கும் இலக்கணமான இந்த சூழ்நிலை எனக்கு உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு ராமச்சந்திரா மருத்துவமனையில் சுயநினைவு இல்லாமல் இருந்தேன். அப்போது ரசிகர்கள் பொதுமக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. அப்போது அங்கே என்னை பார்க்க விஜயகாந்த் ஒரு 5 நிமிஷம் என்ன செய்தாரோ தெரில, அவர் அத்தனை கூட்டத்தையுமே கலைச்சி விட்டார். அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனை பக்கத்துலேயே ஒரு ரூம் போட்டு யார் வர்றாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிட்டார். இன்னொரு சம்பவம், மலேசியா சிங்கப்பூர் நட்சத்திர கலை விழாவில் அதை முடிச்சு விட்டு வரும்போது எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நான் வருவதுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அப்போது ரசிகர்கள் என்னை சூழ்ந்து கொண்டாங்க. என்ன அங்கிருந்து தப்பிக்க முடியவில்லை. இதனை பேருந்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த விஜயகாந்த் இறங்கி ஒரு 2 நிமிடம் பாதி கூட்டத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார். அப்படி உடல் பலம் கொண்ட ஒரு மனிதனை கடைசி நாட்கள் பார்க்கும்போது மிகவும் கஷ்டமாக இருந்துச்சு. அந்தளவுக்கு திறமையும் அன்பும் வீரமும் பலமும் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர்னு சொல்லப்போனால் அவர் அரசியலில் இன்ன வரைக்கும் வந்திருந்தால் ஒரு மிகப்பெரிய இது பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, அவர் கூலி படத்தில் சிறப்பு தோட்டத்தில் நாங்கள் காட்டுற மாதிரி திட்டமிட்டிருந்தோம். ஆனால் சில பிரச்சனை காரணமாக காட்ட முடியல. இனி அடுத்த படத்தில் அவருக்குன்னு ஒரு சிறப்பான நடிப்பை நாங்கள் வழங்குவோம். கூட்டத்தில் ஒருத்தர் அப்படி சொல்வதை விட இவரால் ஒரு கூட்டம் என்று சொல்லும்படி காட்டுவோம். அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் செய்தியாளரிடம் தெரிவித்திருந்தார். இது மக்களிடையே ரசிகர்களிடையும் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டாக அமைஞ்சிருக்குது. கண்டிப்பாக கேப்டன் விஜயகாந்த் இல்லாவிட்டாலும் அவர் நம் மனதில் இன்றும் என்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பார் என்று நாம் நம்புகின்றோம். இத்துடன் நம் செய்திகள் முடிவடை என்று இது போன்ற செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள NP நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.